அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண், தமிழ் பேசக்கூடிய பெண்ணாக இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்கு அரசு அங்கீகார பட்டியல் கொடுக்கப்பட வேண்டும். அந்த விலைப்பட்டியல் மற்றும் அரசு நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், இதை அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட கட்டாய சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும். அனைத்து மொழி சார்ந்த தொழில் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு நம்மளுடைய இந்திய தேசத்தில் உள்ள மொழி சார்ந்த அனைத்து தொழில்களையும் போற்றும் வகையில் நம்மளுடைய வர்த்தகத்தை மேலோங்க செய்யப்பட வேண்டும். இது கூட்டமைப்பு திட்டம் மற்றும் அனைத்து மக்களுக்கான ஒரு நல்ல தொழில் சார்ந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி நம் மக்களுக்கான ஒரு மக்கள் ஆட்சியை ஏற்படுத்தப்பட வேண்டும். இது உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய வர்த்தகத்தை மேலோங்க செய்யப்பட வேண்டும். இன்றைக்கும் இந்திய தேசத்தில் ஒரு சில மொழிகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டு பிற மொழிகளை இன்றைக்கும் புறக்கணித்து கொண்டிருக்கும் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மொழிகளையும் அனைத்து மொழி சார்ந்த தொழில்களையும் நம் மேலோங்க செய்யப்பட வேண்டும் என்பதை இங்கு நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இச்சட்டம் முழுமையாக அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.